ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் மீனிங் இருக்குது. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி போடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்போஸ், அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ இந்த லெட்டர் ரெப்ரசன்டட் பை டி, அதாவது ஏ பவர் டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ சேஞ்ச் இன்டு காலம், காலம் சேஞ்ச் இன்டு ரோ. அப்போ இப்போ இந்த ரோ என்னவா எழுதணும், காலமாக எழுதணும். இந்த காலத்தை என்ன எழுதணும், ரோவா எழுதணும். அப்போ இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணாலே போதுமானது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோ பார்த்தீங்கன்னா ரோவை எப்படி எழுதணும், இப்படியாக எழுதணும். அப்போ என்ன வரும், 1 2 3 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதா 4 5 6 இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குதா அது 7 5 9 இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு, அதாவது இப்படி இருக்கதா இப்படி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான். ரைட்டா அப்போ இது வந்து குப்பரை போடுறதான் தலையில போடுறதான்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா